சிந்து பைரவி நியூ பிரமோ சிந்து வந்து அம்மா சிவா ரொம்ப நல்லவருமா, சிவா ரொம்பவே மாறிட்டாரு அப்படின்ட்டு சொல்லவும் அவங்களுடைய அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ சிந்துவோடைய அப்பா இருந்துட்டு என்ன ஆச்சு, ஏதோ ரொம்ப யோசனைகள் இருக்கா அப்படின்ட்டு அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க. எங்க சிந்து வந்து பேசினாங்க, அது இல்லாத மாப்பிள்ளை ரொம்ப மாறிட்டாரு அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்கன்றாங்க. இங்கே பாரு, நம்ம பொண்ணு பைரவியும் சிந்துவும் 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கும் சந்தோஷம் தானேன்றாங்க. ஆமாங்க, எனக்கு அவங்க 2 பேருடைய சந்தோஷம் தாங்க முக்கியம். எப்பவும் அவங்க இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன்றாங்க. கவலையப்படாத சரியா, எப்பவும் அவங்க இதே மாதிரி சந்தோஷமா தான் இருப்பாங்க. எதுக்காக நீ இந்த அளவுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க, கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்மளுக்கு நம்ம 2 பசங்களுடைய சந்தோஷம் இதெல்லாம் தான் முக்கியம். அவங்க சந்தோஷமா இருந்தா நாமளே சந்தோஷமா இருந்த மாதிரி அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சிந்து ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. பைரவமே அதை கேட்டு ஃபீல் பண்றாங்க. சே, நம்ம அம்மா அப்பா இந்த அளவுக்கு இருக்காங்க, ஆனா இதெல்லாம் தெரியாம நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோமே, நம்ம பண்றது சரியா தப்பா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. எப்படி தானே இதை சமாளிக்க போறேன்னு தெரியல. போயும் அந்த ஆறுமுகத்து கூட நான் எப்படி வாழ்றது, அவன் கூட இல்லை என்னால் வாழவே முடியாது, அது எப்படி நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்றதுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பைரவி. அதோட இந்த பிரம்மவே முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.